ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே! இது உங்கள் அனிவெப். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு அப்டேட்ட பத்தி பார்க்க போறோம். பல பேருக்கு ஒரு அளவும் புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கே புரியல. அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி ரிசர்ச் பண்ணி ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச அப்டேட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போறோம். ஏன்னா பெருசா அஃபிஷியலா வந்து இவங்க வந்து எதுவுமே சொல்லல. திடீர்னு பாட்டுக்குன்னு வந்து இவங்க பாட்டுக்குன்னு சொல்றாங்க. நம்ம வந்து என்ன பண்றதே தெரியாம நம்ம பைத்தியக்காரத்தனமா சுத்திக்கிட்டு இருக்கோம். லைக் ஜுஜுட்சு கைசன்ல ஃபர்ஸ்ட்டு ப்ரொமோல 9 மணி போட்டுருக்காங்க. ஓவர்லேல 10 மணி போட்டுருக்காங்க. எது கரெக்ட் டைமே தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தோம். அது அப்புறமா டிஸ்கஸ் பண்ணி அப்படியே வந்து எப்படியோ ஒரு டைம கண்டுபிடிச்சு அஃபிஷியலா போட்டாச்சு. ஸோ அது மாரி தான் இந்த அப்டேட்டும் இருந்துச்சு. பட் ஃபைனலா ஓரளவுக்கு வந்து என்னது சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னது பார்த்தீங்கன்னா வந்து, சோனிய வந்து ஏதோ ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அனிமி பிளாக். அனிமி பிளாக்னா என்னது? அப்புறமா வந்து இது வந்து கிரன்ச்ரோல் பிளாக் சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அண்ட் நருட்டோ ஷிப்டன் டெலகாஸ்ட் பண்ண போறோம். இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட். ஓரளவு எனக்கே புரியல. ப்ரோ கொஞ்சம் தெளிவா தான் சொல்லு அப்படின்னு நெறைய பேர் கேட்பீங்க. ஸோ கிரன்ச்ரோல் பிளாக்க பத்தி பேசறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும். அப்பதான் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு ஓரளவுக்கு வந்து புரியும். ஐடியா கிடைக்கும் நண்பா. ஸோ அது என்னது பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7, 8 மாசத்துக்கு முன்னாடி கிரன்ச்ரோல்ல யாரோ ஒருத்தவங்க வந்து போஸ்ட்ல நருட்டோ தமிழ் டப் எப்போ வரும்னு ஒரு விஷயத்த வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கிரன்ச்ரோல் இந்தியா விரைவில் வரும்னு ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையான்னு தெரியல. அப்படி ஞாபகம் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்ப என்ன நான் சொல்ல வரேன்னு புரியும். அப்படி ஞாபகம் இல்லன்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க நண்பா. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் இல்லன்னா ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா இதான் நடந்துச்சுயா. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து ஒரு 6, 7, 8 மாசத்துக்கு முன்னாடி வந்து கிரன்ச்ரோல் வந்து இன்னொரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. கிரன்ச்ரோல் டிவி சேனல் ஒண்ணு வந்து நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம்யா. அது வந்து அனிமீஸ் வந்து இந்தியன் ரீஜியன்ல வந்து நாங்க நெறைய கன்டென்ட்ஸ் கொண்டு வரலாம் இருக்கோம். ஸோ இந்தியால வந்து 2ண்ட் லார்ஜஸ்ட் அனிமி பேஸ்டு. ஸோ வந்து நாங்க வந்து இன்னும் எங்களோட விஷயத்த வந்து இம்ப்ரூவ் பண்ணி நாங்க நெறைய விஷயம் வந்து அனிமி கன்டென்ட் கொண்டு வரப்போறோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த அனிமி பிளாக்குக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா, அனிமி பிளாக்னா ஒண்ணும் இல்ல நண்பா. அந்த டைம்ல வந்து பர்ட்டிகுலரான ஒரு சேனல் வந்து ஷட் டவுன் ஆகுற மாரியும், அண்ட் கிரன்ச்ரோல் வந்து ஆக்டிவ் ஆகுற மாரியும் இருக்கும். லைக் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா வந்து லுக்கிசம் சொல்லிட்டு ஒரு அனிமி இருக்கு. அதுல வந்து ஹீரோக்கு வந்து 2 பாடி இருக்கும். அந்த பாடியில தூங்குனா இந்த பாடியில எழுந்துப்பான். இந்த பாடியில தூங்குனா அந்த பாடியில எழுந்துப்பான். அது மாரி தான் நண்பா. ஸோ அந்த டிவி சேனல் வந்து இருக்கும். அதான் வந்து அவங்க ஒரிஜினல் உயிர் வந்து இருக்கும். ஆனா என்னன்னா, குறிப்பிட்ட டைம்ல கிரன்ச்ரோல் வந்து முழிச்சுக்கிட்டு இவங்க பாட்டுக்குன்னு இவங்களோட கன்டென்ட்ட போடுற மாரியும் இருக்கும். அண்ட் அதே நேரத்துல அந்த டைம்ல வந்து சோனி வந்து தூங்கும். அண்ட் கிரன்ச்ரோல் வந்து தூங்குறம்போது சோனியோட கன்டென்ட் வந்து வரா மாரி இருக்கும் நண்பா. ஸோ ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்ல வந்து நடந்துச்சு சொல்ட்டு எனக்கே வந்து ரீசென்ட்டா தான் தெரிஞ்சுச்சு இந்த விஷயத்த வந்து படிக்கும்போது, ரிசர்ச் பண்ணும்போது. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு போல. பட் பெருசா எனக்கே வந்து தெரியல. ஸோ நான் இப்ப என்ன சொல்ல வரேன் வந்து, சோனி டிவி சேனல்ல வந்து அனிமி பிளாக்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த பர்ட்டிகுலரா வந்து கிரன்ச்ரோலுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து எந்த டைமிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மண்டே டூ ஃப்ரைடே வந்து நருட்டோ ஷிப்புடன் வந்து 10 பிஎம்க்கு வந்து சோனி டிவி சேனல்ல கிரன்ச்ரோல் பிளாக்ல ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து கிரன்ச்ரோல் வந்து டெலகாஸ்ட் பண்ற மாரி இருக்குது நண்பா. ஸோ நியூ டப்பிங்கா ப்ரோ? இல்ல வேற ஏதாவது புதுசா இருக்கா கேட்டீங்கன்னா வந்து, ஓல்ட் டப்பிங் தான். சோனி டப்பிங் தான் வந்து இவங்கள வந்து டெலகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. பரவால்ல இவங்களுக்கு கொஞ்சம் மூளை இருக்கு. பட் நம்ம சோனிக்கு தான் மூளை இல்லாம ஜுஜுட்சு கைசன் ரீடப் பண்றாங்க. டாக்டர் ஸ்டோன ரீடப் பண்றாங்க. சரி விடுங்க. அவங்க எக்கேடு கெட்டு போட்டும். ஸோ வந்து இப்ப என்ன பார்த்தீங்கன்னா வந்து நருட்டோ ஷிப்புடன் ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 300 எபிசோட்ஸ் கிட்ட வந்து ஆல்ரெடி டப் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்தே ரிலீஸ் பண்ணின்னு இருக்காங்க. எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அப்படி கேட்டீங்கன்னா, இன்னிலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. மண்டே டூ ஃப்ரைடே 10 பிஎம் அப்போ நைட் டைம்ல வந்து ரிலீஸ் ஆகுது. நியூ எபிசோட்ஸ் வருமா கேட்டீங்கன்னா, மேபி வந்து இந்த ஒரு ரீசனால தான் வந்து நியூ எபிசோட்ஸ் எதுவுமே வந்து டப்பும் பண்ணல. அண்ட் அத பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் குடுக்கல போல. மேபி வந்து டெலகாஸ்ட் பண்ண ஒரு கிட்டத்தட்ட எபிசோட்ஸ ரீச் பண்ணும்போது, நியூ எபிசோட்ஸ்க்கு ஏதாவது அப்டேட் தரத்துக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து கரெக்ட்டா நம்மளால சொல்ல முடியாது. இதெல்லாம் அஃபிஷியல் தான் டிசைட் பண்ணும். அவன் வந்து கொஞ்சம் மூளை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான். திடீர்னு வந்து மூளைய கழட்டி போடுறான். அவன் பாட்டுன்னு சுத்துறான். நம்ம பாட்டுக்குன்னு வந்து நாயாட்டம் அலைய வேண்டியது இருக்கு. கரெக்ட்டா கொஞ்சம் அப்டேட் சொல்லுங்கயா அப்டி சொல்ற மாரி தான் இருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நருட்டோ ஷிப்புடன் ரிலீஸ் பண்றாங்க. ஆனா இது வந்து சோனி டப்பிங். ஆனா கிரன்ச்ரோல் ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் வந்து ஃபியூச்சர்ல ஏதாவது அனிமி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா கேட்டீங்கன்னா வந்து வாய்ப்பு இருக்கு நண்பா. நெறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த எக்ஸைட்டிங்கா நெறைய நியூ அனிமி வந்து ஃபியூச்சர்ல வந்து கொண்டு வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, நருட்டோ பேசுறவன், நருட்டோ எடுக்கிறவன் எல்லாம் வளர்ந்துட்டு போற மாரி, இப்போ கிரன்ச்ரோல்ல வந்து புலியார் சுழி வந்து நருட்டோ ஷிப்புடன்லேருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இவங்க எந்த அளவுக்கு வளர போறாங்க நான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அண்ட் நியூ எபிசோட்ஸ் வந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைப்பீங்க.
பட் கூடிய விரைவில ஏதாவது அத பத்தி ஒரு அப்டேட் கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஓரளவுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும். கொஞ்சம் வளவளன்னு பேசியிருப்பேன். கொஞ்சம் தேவையில்லாத விஷயத்தையும் பேசியிருப்பேன். அத நான் மனசுல வச்சுக்காம இப்பவே மறந்துருங்க. தேவையான கன்டென்ட்ட மட்டும் எடுத்துக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்ட்டு. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான நெறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நெனச்சீங்கன்னா, அனிவெப்ஸ இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க் யூ.